இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்க வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த செய்தி வெளியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி வரும் பெருமைக்கு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். இந்த நாளில் அனைத்து தொழிலாளிகளுக்கும் என் மனித குலத்திற்கே ஆதாயமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு நாளாக தமிழாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2/1/2024 அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டபடி உற்பத்தி செய்த காரணத்தினாலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் இவர்களை தவிர்த்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்னு சொல்லிட்டு இந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது வரும் 10ஆம் தேதி அன்றே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 1,15,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.